தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இதுவரைக்கும் அதுக்கு பேர் உளுந்தூர்பேட்டை, நேற்றிலிருந்து அதுக்கு பேர் சிறுத்தைகளின் கோட்டை. திமுக கூட்டணியை விட்டு வெளியில வர்றோம்னு தெரிஞ்சதுமே வந்துட்டாங்க, பரப்பிட்டாங்க, எல்லாம் பரப்பிட்டு ஃபுல்லா வர்றாங்க. ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை பூரா வந்துட்டு அதுல வேற மேடலே சொல்லிட்டாருங்க தலைவர். அது விஜய் வந்து வாழ்த்து கடிதம் சொல்லாரு பாத்தீங்களா, அதை படிச்சு காட்டிட்டாருங்க. அது நேத்து வந்து அந்த மாநாட்டில் அது பெரிய வெற்றி. அவர் கிளீனாக சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம வந்து டிவிக்கே கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்று முதல்வரை வேற நேரடியாக சந்தித்து விடுதலை சிறுத்தைகளும் டிவிக்கேவும் இணைந்து தமிழ் மண்ணுக்கு, தமிழுடைய கலாச்சாரத்திற்கு தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது சிறுத்தைகளின் காலம். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநாட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், பிளாஸ்ட் மாநாடாக தான் அது நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த மாநாட்டில் பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடந்தது. ஃபஸ்ட்டு அந்த மாநாட்டை பற்றி சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சியில் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மாநாடு, மிகப்பெரிய கூட்டம். எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க இத்தனை பெரிய கூட்டத்தை? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற அந்த மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இதுவரைக்கும் அதுக்கு பேர் உளுந்தூர்பேட்டை, நேற்றிலிருந்து அதுக்கு பேர் சிறுத்தைகளின் கோட்டை. அந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு. நாங்கள் கூட்டி வரவில்லை, தானாக தலைவர் அறிவிச்சதுமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர்றாங்க. இப்போ இந்த ஜென்ஸ் கிட்ஸ்னு பல கட்சி பரப்பிட்டு வருது, நம்ம யாரையும் குறை சொல்லலை. ஆனால் ஒரிஜினல் ஜென்ஸ் கிட்ஸ் யாருப்பா? ஒரிஜினலாக வந்து அந்த இளைஞர்கள் கருத்தோடு கொள்கையோடு களமாடக்கூடிய ஜென்ஸ் கிட்ஸ் இந்தியாவிலே இருப்பது விடுதலை சிறுத்தைகள் தான், வேறு எங்கேயுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? இப்போ ஜென்சி கிட்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க? எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க சார்? அதாவது மாநாடு வரலாறு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் ரொம்ப காலமாக பல பேரை பேட்டி எடுக்கிறீங்க. எல்லாரும் மாநாடு வந்து தேர்தல் அப்போ தான் மாநாடு நடத்துவாங்க. தேர்தல் வருதா போடுறா மாநாடை அப்படின்னு இந்த ஒரு படத்தில் சொல்லி மஞ்சையாக வர்றாங்கடா அப்படின்ற மாதிரி தேர்தல் வந்தாலே மாநாடு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு மாநாடு நடத்துகிறோம் என்றால் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்தது 6 to 7 லட்சம், 10க்கு கீழே தான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு 10 லட்சத்துக்கு மேலே வந்துருச்சு. இப்போ உளவுத்துறையே சொல்லுது, உளவுத்துறை நம்ம பேசணும், நமக்கு வேண்டி இருக்கிறாங்க சார், 10 லட்சத்துக்கு மேலே அதிகமாகிடுச்சு சார். உள்ளே இருந்த கூட்டத்தை விட வெளியில் இருந்து பார்த்தாங்க பார்த்தீங்களா, அது பல மடங்கு. இப்போ நானே அங்கேருந்து மாநாடு வந்து எங்கள் வரலாற்றிலேயே எந்த மாநாடுமே இவ்வளோ சீக்கிரம் முடியாது, 6 மணிலாம் முடிச்சிட்டாரு. இல்லைன்னா 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு பேசுவாருங்க. 6 மணிக்கு முடித்தாலும் நான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது சென்னைக்கு விடிகாலை ஒரு 4:30 மணி தான் வந்து சேர்ந்தேன். அவ்வளவு நெருக்கடி எல்லா பக்கமும். நீங்கள் அந்த உளுந்தூர்பேட்டை மையமாக வைத்துக்கிட்டு சென்னை ரோடு, அந்த பக்கத்து மதுரை ரோடு, அந்த பக்கம் எந்த ரோடும் எடுத்துக்கு 4 பக்கமும் ஃபுல்லாக கூட்டம். வண்டி உள்ளே வர முடியல. நான் வரும்போது ஆனால் என்ன மாநாடு முடிஞ்சிச்சா வந்துக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க. இல்லைப்பா மாநாடெலாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தால் ரொம்ப சிறப்பான மாநாடு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இப்போ ஒரு இது வருது. இப்போ திமுக காரங்க பேசுவாங்க அடிக்கடி. நான் ஏன் திமுக சொல்கிறேன், அவன் சொல்கிறேன் இப்போ வந்து விசிகால இளைஞர்கள்லாம் இல்லை, இளைஞர்கள்லாம் போயிட்டேன். இளைஞருடைய மாநில செயலாளருக்குன்னா வயசு அதிகமாக இருக்கலாம், கரெக்டாக. ஆனால் இருக்கிற உறுப்பினர் எல்லாருமே எல்லாம் அப்படியே கிட்ஸாக இருக்கிறாங்க. ஜென்ஸு கிட்ஸ் மாதிரி எல்லாமே 20, 25 கீழே தான் வர்றாங்க. எங்கிட்ட கிடந்தே வந்தான்னு தெரியல, எனக்கே தெரியலங்க. இதெல்லாம் நீங்களாம் எங்கடா கிடந்தீங்க முன்னாள் ஈசபுத்தில் பரப்பிட்டு வர்ற மாதிரி பரப்பிட்டு வர்ற எந்த விஷயம் வந்து இந்த புத்துணர்ச்சியை கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அந்த விஷயம் தான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டுக்கான வரவேற்பு முடியாது. அப்படி பார்த்தா 2007 டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியுடைய அவரை அழைத்துட்டு போய் நாங்கள் மண்ணுரிமை மாநாடு நடத்தினோம் இங்கே திருநெல்வேலியில். அதுக்கு சரியான கூட்டம். கருத்துரிமை மாநாடு நடத்தின சரியான கூட்டம். எல்லாம் கூட்டம் நிறையா வருங்க. இப்போ இளைஞர்கள் நிறையா வர்றாங்கன்னா நம்ம கட்சியை வந்து இந்த திமுக காரங்கள்லேருந்து வெளியில் வந்துட்டோம்ல, அதான் அந்த கூட்டம் பூரா வந்து. நான் அப்படின்னு சொல்கிறேன்ல, அவங்க பூரா மன உளைச்சல். எப்போ பார்த்தாலும் இந்த திமுகனுக்கிட்டு நம்ம கட்சியிலையும் சில பேர் திமுக காரனாகவே திடுறாங்க. பெரும் தலைவலியாக இருக்குன்னு இளைஞர்கள் அப்படியே யூடியூப்பை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனால் இப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வர்றோம்னு தெரிஞ்சதுமே வந்துட்டாங்க, பரப்பிட்டாங்க, எல்லாம் பரப்பிட்டு ஃபுல்லாக வர்றாங்க. ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை பூரா வந்துட்டு அதில் வேறு மேடலே சொல்லிட்டாருங்க தலைவர். அதுவும் விஜய் வந்து வாழ்த்து கடிதம் சொன்னார் பார்த்தீங்களாங்க, அதை படித்து காட்டிட்டாருங்க.
அப்போல்லாம் யாருக்கு அவர் படித்து காட்டினது 2 பேர் கடிதம் தான், 3 பேர் கடிதம். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடிதம், இன்னொன்று வந்து தலைமையகத்திலிருந்து அனுப்பின கடிதம். அதற்கு முன்னால் முதல் கடிதம் தமிழக முதல்வர் விஜய் வந்து தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் பண்பாடுக்காகவும் கலாச்சாரத்திற்காக நீங்கள் போரிடுங்கள், நான் உங்களது தம்பியாக இருந்து அண்ணனுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த ஒரு எஃபெக்ட் தான் ஃபயர் மாதிரி ஆயிடுச்சுங்க. உண்மையிலே ஐயோ சாமியால் இது வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் எத்தனையோ மாநாடு நடந்திருக்கு, இது மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கலங்க. இது உண்மையில் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்குது. இன்னொன்று வந்து அரசியலில் நாங்கள் தான் மைய புள்ளிடா மைய சக்திடா அப்படின்றதையும் நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். திருமாவளவன் அந்த மேடையில் பேசும்பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் சுற்றி அவரை அரவணைச்சா இருக்கட்டும் அல்லது வந்து அந்த சுற்றி கூட்டத்தை பார்த்தோம். அது என்ன ஆச்சு, என்ன ஆக்சுவலாக நடந்தது? ஒன்றும் நடக்கலை. அதாவது பிரதர், ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸில் நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க, அந்த கிளாஸுடைய கொள்ளளவு அளவுக்கு தானே அந்த தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை விட அதிகமாக தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வெளியேறி தானே போகும். அது மாதிரி 4 பக்கமும் மூடிட்டாங்க, ஒரு பக்கெட்டு மட்டும் உள்ளே வர்றாங்க. வந்தவங்க வந்து அப்படியே அந்த நெருக்கடி எல்லாம் பயந்து நெருக்கடியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இளைஞர்கள் சிறுத்தை குட்டிகள் டக்குன்னு தவிட்டாங்க. அந்த தலைவர் வந்து ரேம்பில் போனார்ல, அந்த நடையில் போகும்போது எங்கள் பக்கம் ஒரு சின்ன மிஸ்டேக், அதை நம்ம ஏற்றுக்கிறேன். எங்கள் தொண்டரணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொண்டரணிகளை என்ன ரசிகராக தான் இருக்கிறாங்க, அவர் பாதுகாப்பு விட்டு அவங்க போட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டரணியில் ஒரு 1000 பேர் வச்சுருக்கு, 1000 பேருமே தலைவர் பின்னாடி போகவுமே அவையெல்லாம் பார்த்தா என்னங்கடா நீங்கள் போவீங்களா, யார் தொண்டரணி வந்து வெளியிருந்து கொண்டாடல, நம்ம கருப்பசாமி போகிறான்டா, அவன் போகிறான்டா, இவன் போகிறான்டா, நம்மளும் போகணும்டான்னு குதிச்சுட்டாங்க. இதே அங்கே இருந்து பிரச்சனை. அப்போ எல்லா கூட்டமும் வந்து அவங்க உள்ள கீழே நெருக்க அந்த ரேம்ப் வழியாக மேலே ஏறிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் அறிவுபூர்வமாக அந்த ரேம்பையும் அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா, அங்கே ஒரு செட்டிங் போட்டிருந்தோம்னா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. தலைவர் மட்டும் போயிட்டு ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி வச்சு ஒரு சீடி மாதிரி வச்சு அதில் ஏற்றிட்டு போயிட்டு திருப்பி அதை கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணால் வந்திருக்க மாட்டாங்க. நேரடியாக ரேம்ப் இருக்கவுமே இவங்க பூரா குதிச்சு நேரம் வந்துட்டாங்க, எங்களெல்லாம் விரட்டிட்டாங்க, நாங்கள் தலைவரை பார்த்துக்கிறோங்க அப்படின்னு. அது அன்பின் மிகுதி தான், வேற ஒரு பெரிய இல்லை. அப்படிதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ நிறைய கூட்டம் வந்துச்சு, அதே மாதிரி தலைவர் ரொம்ப நேரம் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அந்த கூட்டத்தினால பேசக்கூட முடியல. அதுதாங்க உண்மையிலே வந்து பயங்கரமான தலைவருடைய அந்த சூழ்நிலையை கையாளு விடுகின்ற தன்மைங்க. ஒரு பெரிய இல்லை, நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், சேனலில் சொல்லக்கூடாது என்ன சொல்கிறேன், ஸ்டேஜ் லைட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேஜ் லைட்டு ஆட ஆரம்பிச்சுன்னா டக்குன்னு தலைவர் காதில் போய் சொல்லிட்டேன், ஆனால் ஒரு மாதிரி கிட்டுக்கிட்டுன்னு ஆடுதுன்னு. ஏன்னா ஆள் வந்து இப்போ கெப்பாசிட்டி ஒரு 1000 பேர் உட்காரலாம் வச்சுக்கங்களேன், நாங்கள் அந்த கெப்பாசிட்டி போட்டோம், மேக்ஸிமம் 1000 பேர் தான். அது 10,000 பேர் மேலே ஏறிட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தலைவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் கூட சொல்கிறேன், பயந்து சொன்னேன், அண்ணே வேகத்தில் முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவர் காதில் கேட்டுச்சா கேட்கலான்னு தெரியல அந்த கூட்டத்தில், ஏன்னா அவர் பின்னாடி நான் இருக்கிறேன், உட்காந்துருக்கிறேன். ஆனால் டக்குன்னு என்ன பண்ணார், அந்த தீர்மானத்தை படித்தார். தீர்மானம் பண்ணி முடித்ததுமே டக்குன்னு 3 நிமிஷம் அவர் பேச்சு பார்த்தீங்களா, அது மட்டும் செய்யாமல் இருந்திருந்தா இந்த நேரம் வந்து நம்ம ஒரு பெரிய துயரமான ஒரு சம்பவத்தில் தான் பேச வேண்டிய கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. டக்குன்னு கரண்டை கட் பண்ணிட்டார். டக்குனிகளை பேசி முடிச்சு கரண்டை கட் பண்ணுங்க பண்ணிட்டார். அதனால தான் அவர் சிக்கல் அந்த இதில் மாட்டிக்கிட்டது அதான். அதனால் வெளியே வர முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பாதையை வச்சு நீட்டாக வந்து தலைவரை கூட்டிகிட்டு அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு, மயக்கம். அது எல்லாருமே செய்தி வந்துச்சு. யாருமே அவர் தலைவர்னால ஜூம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எனக்குலாம் வந்துருச்சு, எல்லாருக்கும் வந்தது. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட இருந்து எல்லா 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் வந்துருச்சு. என்னென்னா எல்லாரும் மேலே ஏறுறேன் பிரதர், ஏறிக்கிட்டு அவங்க வந்து தலைவரதே மையம் பண்ணுறாங்க. தலைவர் எப்படியாவது பார்த்தணும், அதுதான் மேட்ரு, அன்பின் மிகுதி தான். அதனால் ரொம்ப தலைவரை பார்த்து முடிச்சதுமே என்னையே பார்க்குறாங்க, இந்த எல்லாம் கீறி விட்டாங்க. அது அன்பு தான் நம்ம. அப்புறம் வன்னியரசு எங்கள் அமைச்சர், எங்கள் 3 தலைவரை பார்த்து முடிச்சு எங்கள் 2 பேரும் வன்னியரசுக்கு வந்து பாதுகாப்பு படகிடர்கள் அது தப்பிச்சிருச்சு. அப்புறம் என்னை வந்து ஒரு 4-5 தோழர்கள் பார்த்து கூட்டியாண்டாங்க. இன்றைக்கி சோழி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவு. ஆனால் அன்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது கொஞ்சம் அதிகமாகி போச்சு. அதில் எங்களுடைய ஆர்கனைசேஷன்லேயும் எங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட்லேயும் கொஞ்சம் குளறுபடி இருந்தது உண்மைதான். அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. என்ன இருந்துச்சுன்னா, அவர் வந்தார்ல, அதாவது ரேம்பில் போகிறார்ல, அப்போ நாங்கள் அறிவிச்சிருக்கோம், அவர் தலைவர் போகிறாரு, அதில் யாரும் பின்னாடி வராதிங்க, ஒன்லி மீடியா மட்டும் வாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வீடியோ கூட எடுக்க முடியல. பின்னாடியிலிருந்து தலைவர் பேசினா தான் இடையில யார் போனாலும் இதெல்லாம் வந்து நிறையா கேமரா போச்சு, நிறைய எங்களுடைய அது பேர் அந்த பெரிய ஸ்க்ரீன்லாம் போச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு ஒன்றும் ஆகலை, அதில் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. ரைட்டுங்களா, அது என்ன போனால் பொருளை வாங்கிக்கலாம். ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன அப்படி அசியமாகி போயிருக்கும்ல, ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும்ல. தலைவர் ரொம்ப, அதுவும் பிறந்த நாள் விழாவில் தமிழ் தேசியம்னாலே இப்படி தானே பிரச்சனைன்ற மாதிரி ஒரு பட்டையை கட்டி விட்ருவாங்க, தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் இப்படி அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே எங்கள் தலைவர் எடுத்து அது சமயோசித புத்தியா
அந்த இதில் அழகாக அந்த கரெக்டாக அந்த என்விரான்மெண்ட்டில் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதே மாதிரி டக்குன்னு கட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாரும் கீழே இறங்குங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், அந்த கூட்டத்தையே மேனேஜ் பண்ணார். அவர் தாங்க ஒரே ஆள் பண்ணாரு. காவல்துறை என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிட்டாரு. ஐயோ அதாவது தொண்டரணி வேலையை அவர் தான் செஞ்சார், இரண்டாம் கட்ட தலைவர் வேலையை அவர் தான் செஞ்சார், போலீஸ் வேலையை அவர் தான் செஞ்சார். ஃபுல்லாக அடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் இல்லை இல்லை. அது மட்டும் அவர் செய்யாட்டினா நம்மளாம் சொன்னால் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு நம்ம போய் நாங்கள் சொன்னால் கேட்டோம். அதனால இல்லை, தலைவருக்கு முன்னாடி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் விவரமாக இருந்திருந்தா இன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு ஸ்பீச்சை பார்த்துருக்கலாம். இப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு 125 தீர்மானங்கள் எழுதி வச்சுருந்தாருங்க. 1-2 இல்லைங்க, 125 தீர்மானங்களில் ஒரு 10-12 தீர்மானங்கள் தான் படித்தார். அதை கூட சொன்னார், அவரே சொன்னார் 125 லேட் ஆகும், சூழல் சரியில்லை, நான் முக்கியமானதை மட்டும் வாசிச்சிட்றேன். அப்போ நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கிறீங்க. நீங்கள் நல்லா கரெக்டாக சொல்கிறீங்களே மேட்ரு. நாங்கள் மேடை இருந்தாலும் கூட எங்களோட கரெக்டாக சொல்கிறீங்களே. 3 நிமிஷம் தான் பேசினார். அந்த 3 நிமிஷம் பேசின பேச்சு பரபரப்பாயிருச்சு. அந்த ஸ்பீச்சை பற்றி தான் இப்போ நம்ம கேட்க வரோம். தாவேகாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தொடர்ந்து இணைஞ்சு பயணிக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போதே வந்து நம்ம வந்து தாவேகாவோட போகிறது தான் நல்லதுன்னு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது தலைவரே சொல்லிட்டாரு, எப்படி பார்க்குறது? இல்லை, உண்மையிலே அது ரொம்ப ஒரு சிறப்பு. தலைவருடைய மைண்டு நமக்கு தெரியும், ரைட்டா? அவருடைய வேவ்லேருந்து நமக்கு தெரியும். அதனால் நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து தலைவருக்கு சில நெருக்கடிகள், தலைவருக்கு இல்லை தலைவரால் பல நெருக்கடி வந்தாலும் அதை வேணான்ட்டார். இப்போ நாங்கள் வந்து கூட்டணிக்கு வந்த பிறகு, அதாவது இன்றைக்கி அமைச்சர் ஆன பிறகு அறிவிக்கலை, எங்கனையுமே பெருசாக பிரகடனப்படுத்தலை. அதாவது குழந்தை பெற்றாச்சு, பேர் வைக்கலை. அந்த சூழ்நிலை ரொம்ப நாள் வண்டி போயிட்டே இருந்துச்சு. அது நேற்று வந்து அந்த மாநாட்டில் அது பெரிய வெற்றி. அவர் கிளீனாக சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம வந்து டிவிக்கே கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்று முதல்வரை வேற நேரடியாக சந்தித்து அந்த தீர்மானங்கள் சம்பந்தமான கருத்துக்களை சொல்லி, அந்த ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டார்ல, கொலை செய்தார்கள், பாதிப்பில் கொலை செய்தார்கள், அது உண்மையிலே அது வந்து போதையாள கொலையா சாதி கொலையா அப்படின்றது விளக்கம் கொடுத்துட்டு எல்லா தீர்மானங்களையும் முதல்வரிடம் கொடுத்துருக்கிறார். இனிமே விடுதலை சிறுத்தைகளும் டிவிகேவும் இணைந்து வரலாற்றில் தமிழ் மக்களுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழுடைய கலாச்சாரத்திற்கு தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நாங்களும் ஆளுங்கட்சியாக பரிணமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. கூடுதலாக இதுவும் வந்து கவனம் பெறக்கூடிய ஒரு இல்லை, இது வந்து இளைஞரணியாக நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட தான் பேசியிருக்கிறேன். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி அவர் தலைவர் வாயாலே வந்திருக்கு. அது கூட தலைவருடைய முழக்கம்தான். இன்னைக்கு தலைவரே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து ஆளுங்கட்சியோடைய கூட்டணியில் இருந்தோம், இன்னைக்கு ஆளுங்கட்சியோடைய அமைச்சரவையில் இருக்கிறோம், நாளை நாமே ஆளுங்கட்சியாகவே வருவோம் அப்படின்றது இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு கருத்து. 2031 அது ஒரு சிறப்பான அந்த நோக்கத்தை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது சிறுத்தைகளின் காலம், சிறுத்தைகள் உரும்பும் காலம். அதனால் உண்மையிலே சிறப்பு. அதான் பிரதர், நான்லாம் எதிர்பார்க்கல பிரதர். நீங்கள் என்னம்மா நினச்சிக்க, அதாவது கூட்டத்தை பார்த்துருக்குறேன், இந்த மாதிரி இதோட பல கூட்டத்தை பார்த்துருக்கேன். நெருங்குறாங்க அப்படியே ஒரு அடியில் இருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே ஒரு இத்தனை பேர் இருப்பான்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதோட 10 மடங்கு கூட. அதனால தான் எனக்கு பயந்து போயிட்டேன். இன்றைக்கி கூட முதலமைச்சர்கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு செய்திக்கு வருது. இன்றைக்கி கூட பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, அடுத்து நீங்கள் வந்து கூட்டணின்னு நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க, அதே நேரத்தில் கூட்டணி கட்சியினுடைய கூட்டம் வந்து போடப்படலை, எப்போ போடப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறதுக்கு, இல்லை முதல்வர்கிட்ட நாங்கள் இது பற்றியும் பேசியிருக்கோம், இந்த சட்டப்பேரவை முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போது தாவேகா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இந்த காம்பினேஷன் இனிமேல் எப்படி இருக்க போது, எப்படி நீங்கள் வந்து பயணிக்க போகிறீங்க? சார், இது வந்து இப்போ எங்கள் தலைவர் சொல்லலை, இது வந்து சங்கத்தமிழ் கருத்து கூட வச்சுக்கிறீங்க, தொண்டருடைய கருத்து கூட வச்சுக்கோங்க. இப்போ திராவிடம், பொய்யான திராவிடம் அழித்தொழிக்கப்பட்டிருக்குது. எங்கடா திமுகனா அது பொய்யான திராவிடம், முடிஞ்சு சோழி. அதிமுக சோழியை முடிச்சிட்டார், அவர் தான் முடிச்சிருக்கார், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அது பெரிய ஒரு இது வரலாறு. இன்றைக்கி அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். அவருடைய கட்சி பேர் என்ன? திராவிட எதுவும் கழகம் எதுவுமே இருக்குது, தமிழக வெற்றி கழகம். அப்போ தமிழகம் தான் இருக்குது. அப்போ திராவிடம் என்ற பொய் திராவிடத்தை முடிச்சுட்டு இவர் வந்து தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழர் பண்பாடுன்னு வந்துருச்சு. இதுதான் தமிழ் தேசிய எழுச்சியினுடைய மைய புள்ளியே. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ தமிழ் தேசியம்னா என்ன? சாதியற்ற ஒரு சமூகத்தை படைப்பது. இப்போ சாதியற்ற சமூகத்தை படைப்பதற்கு அவரும் தயாராக இருக்கிறார். 8 பேருக்கு வந்து இன்றைக்கி அமைச்சராக கொடுத்துருக்கிறார். எங்கள் அமைச்சருக்கு ஆக்டிவாக இருக்கார், சும்மா பேருக்கு வந்து அமைச்சர் இல்லை. போன பீரியடில் வந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு பேரே தெரியாது.
மக்களுக்கே பேர் தெரியாது. யாரோ ஒரு அம்மா இருந்துச்சு, கலை செல்வியா, கயல்விழி செல்வராஜ், அது மாதிரி அதில் பேர் இருந்தால், ஆனால் அவங்களுக்கு எந்த பவர் இருக்காது. வாய் திறந்து எங்கேயும் பேட்டி கூட கொடுக்க முடியாது, எந்த ஸ்பாட்டு போக முடியாது. ஆனால் இப்போ எங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கிறாரு விஜய் அவர்கள். என் நண்பர் வன்னியரசே கேட்டேன், அமைச்சர் வன்னியரசு எப்படின்னு. இல்லை, எங்கே எந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் தட்டி கேளுங்க, நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை தீர்வை கொடுங்க அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் வரலாறு தானே. அப்போ இந்த வரலாற்றை வந்து நம்ம வந்து உண்மையிலே வந்து பாராட்டித்தான் ஆகணும். அப்போ விடுதலை சிறுத்தைகளும் விஜயோடைய கட்சியும் இணைந்து தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை நிச்சயமாக கொடுப்பாரு. சம்திங் ஏதோ மெசேஜ் வந்து திராவிட கட்சிகளுக்கும் திமுக அதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி கொடுத்துட்டோம். சொல்லிட்டேன், இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. நேராக திமுகவுக்கு தாங்க சொல்கிறோம். திமுக இனிமேல் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் தேவையில்லாத வேலை செய்யாதீங்க. திருமாவளவனுடைய திட்டம் தான் என்ன? இப்போ எதிர்காலத்தில் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் இப்போ வரக்கூடிய நகராட்சி தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அல்லது மேயர் தேர்தலாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன மாதிரியான அது வந்து தலைவர் நல்ல ஒரு முடிவு இதை எடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டிஸ்கஸ் பண்ணி பல மேயர்கள் நாங்கள் கேட்போம். நல்லா அவங்க தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுத்துட்டாங்களே. இதுமாதிரி திமுக மாதிரி திருட்டு திமுக மாதிரி கெஞ்ச வேறு தேவையில்லை எங்களுக்கு. அவருக்கே தெரியும். ரைட்டா, விடுதலை சிறுத்தை என்னை பார்த்துருப்பார் கூட்டத்தை. பரவாயில்ல, சரியான கூட்டம்டா, எங்கடா அது இவ்வளோ கூட்டம் எப்படா வந்துச்சு, உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுப்பாங்களே. அதனால் வந்து ரொம்ப அவரே இதாக இருப்பார். பாருங்க, நீ வேணால் பாருங்க, வர மேயர் எலெக்ஷனில் வந்து உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷனில் எனக்கு உங்களுக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆறீங்க எம்பி ஆறீங்களும் அதிகாரம் இல்லை பிரதர். உள்ளாட்சியில் இருக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதே உண்மையான அதிகாரம். அப்போ அதெல்லாம் நிச்சயமாக அவர் கொடுப்பார், சிறப்பாக அமையும். எம்பி எலெக்ஷன் தேர்தலில் பாருங்கள், 40க்கு 40 எங்கள் கூட்டணியில் வெற்றி பெறுவோம். அதில் நாங்கள் பல பேர் எம்பி ஆகும். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.